இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எங்கள் அனிவர்சரிக்காக நான் செஞ்ச கேக் தான் இது. நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, 9th ஆனிவர்சரி எங்களுக்கு. ஸோ, அதனால நான் குட்டியா பென்டோ கேக் மாரி செஞ்சிருந்தேன். ஸோ, இதுவுமே பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வித்தின் ஒரு 2 ஹவர்ஸ்லேயே நான் அந்த கேக் நான் செஞ்சுட்டேன். ஸோ, ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது, பார்க்கவே கொஞ்சம் அழகாக இருந்தது. ஸோ, அந்த அளவுக்கு கொஞ்சம் செட் ஆகலை. பட் இந்த கேக்கை பார்த்தோன்னே நாங்கள் சர்ப்ரைஸ் ஆனோமோ இல்லையோ, என் பையனும் பொண்ணும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. அந்த கேக்கை கட் பண்ண சொல்லி என் பையன் கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ அதுக்குள்ளே கேண்டிலில் பற்ற வச்சு என் பொண்ணை ஊத சொன்னால் ஊதவே இல்லை. ஸோ அவங்க அப்பாவே ஊதிட்டாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நாங்கள் அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணி நாங்கள் 2 பேருமே ஷேர் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த வருஷமும் நாங்களே கேக் பண்ணி வீட்டிலே கட் பண்ணது. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக தான் நாங்கள் இது செலிப்ரேட் பண்ணோம். ஸோ இதுவே எங்களுக்கு ரொம்ப மனநிறைவாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சதா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலேயுமே நம்ம பேஜ் இருக்குது, போயிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் 2 பேருமே கேக்கு கட் பண்ணி 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னோடய பையன்தான் இந்த கேக்கு எப்போ கட் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தார். ஸோ அவனை கட் பண்ணி கொஞ்சம் ஊட்டி விட்டோன்னே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தால், ரொம்ப நல்லா இருந்துச்சுமான்னு சொல்லிட்டே இருந்தார் அவர்.